அம்மன் இப்பொழுது வெளி வீதிக்கு வந்து தேரில் ஏறுவதற்கு தயாராக இருக்கின்றார். இப்பொழுது காவடி நிகழ்வு இங்கே மண்டப மூன்றலிலே தாயகத்தை நினைவுபடுத்துகின்றது. இங்கே எங்கள் மங்கள வாத்தியம் மேளச்சமா அதோடு இணைந்து காவடி ஆட்டம் அற்புதமாக நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. அவன் அந்த காவடி ஆட்டத்தை பார்க்கிற பொழுது நாங்கள் எல்லோரும் நல்லூர் சுற்றுச்சூழலிலே நிற்கிறோமா என்று எண்ண தோன்றுகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி இப்பொழுது நான் உள்ளே நுழைகிறேன். சிறுவர்கள் மட்டுமல்ல, பெரியவர்கள் மட்டுமல்ல, செடில் குத்தி அங்கே காவடி எடுத்து ஆடுகிற காட்சி. அது மட்டுமல்ல, நாதஸ்வர தவில் வித்துவான்களோடு பக்தர்கள் கூடி குழவி அங்கே காவடி ஆட்டத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அம்பிகையினுடைய அருள் ஆசி கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு பார்த்திருக்கிற இந்த நேரத்தில் நிச்சயமாக அம்பிகை இன்னும் சற்று நேரத்தில் வீதி உலா வருவதற்காக காத்திருக்கிறாள். அன்பு அடியார்களே, உள்ளே இருந்து வெளியே வந்த அடியார்கள் தயவு செய்து மண்டப அதாவது ஆலய முன்றலிலே அமைந்திருக்கும் தண்ணீர் பந்தலை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் வண்ணம் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அங்கே ஆலயத்தின் வாயிலில் ரஞ்சன் மோகன் அவர்களின் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தலும், ஆலயத்தின் முன்புறத்திலே சோலோ மூவி ஸ்தாபனத்தாரின் தண்ணீர் பந்தலும், அங்கே ஆலயத்தின் தெற்கு வீதியிலே ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் ஆலயத்தின் தண்ணீர் பந்தலும் அமைய பெற்றிருக்கின்றது. உங்கள் தாக சாந்தியை அங்கே நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். இப்பொழுது இங்கே மண்டப கோவில் முன் மண்டபத்திலே காவடி ஆட்டம் இனிதே நடந்து கொண்டிருக்கின்றது. கற்பூர சட்டி வரிசை காவடி அற்புதமான மங்களகரமான இந்த நேரம் இங்கே அம்மன் வெளிவீதி உலா வருவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அம்மன் வெளியே வரும் காட்சி அற்புதமாக நடந்தேற இருக்கின்றது. அம்பிகை இப்பொழுது தேரேறி வலம் வருவதற்காக இப்பொழுது அங்கே அம்பிகையை தங்கள் தோள்களிலே தாங்கியவாறு பக்தர்கள் தூக்கி வருகிற காட்சியை கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியவர்களாக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே என்று சொன்னது போல அப்பர் சுவாமிகள் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் துணை திருந்தடி பொருந்த கைதொல துணை பூட்டியோர் பாற்றினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே என்று சொன்னது போல எல்லா மக்களும் எல்லா பக்தர்களும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனை அந்த இறைவியை அம்பிகையை தரிசனம் பெறுவதற்காக இப்பொழுது காத்திருக்கிறார்கள். என்னால் இங்கிருந்து கொண்டு காணக்கூடியதாக இருக்கிறது அம்பிகையினுடைய அந்த அழகான திருக்கோலம். ஆகா, இதுவல்லவா கோலம், இதைவிட இந்த கோலத்தை காண்பதற்கு இந்த இரண்டு கண்களும் போதாது, இன்னும் 1000 கண் போதாது என்று எண்ணுகிற அளவிற்கு அம்பிகையினுடைய அந்த திருக்கோலம் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது ஆலயத்தினுடைய வாசலின் இருபுறமும் பெண்கள் எல்லோரும் கற்பூர சட்டியை எடுத்து தங்களுடைய அந்த நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு பக்தையும் சிறந்த ஒரு எழுத்தாளருமாக இருக்கக்கூடிய நிர்மலா அவர்களை இங்கே நான் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அவரிடமிருந்தும் ஓரிரு வார்த்தைகளை கேட்டுவிடலாம். வணக்கம் நிர்மலா. வணக்கம் லட்சுமணன். இன்றைக்கு நீங்கள் எங்களோட ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் ஆலயத்துக்கு வந்து நீங்கள் மிக மிக சந்தோஷம். எனக்கு பிடித்தமான அறிவிப்பாளர்கள்ல மிக முக்கியமான ஆளாக இருக்கிற நீங்கள் எங்களோட கோயிலுக்கு வந்தது அம்பாளின் அருள் என்று தான் சொல்ல வேணும். இன்றைக்கு அம்மா எங்களுடைய மனோன்மணி அம்பாளின் அருளையும் அவன் அற்புத ஆலயத்தின் சிறப்பையும் எல்லாம் போது சிறப்பாக நீங்கள் அறிவிக்க வேண்டும். எங்களோட கோபுர திருப்பணியின் நிறைவேறாமல் இருக்கு. நீங்கள் இன்று முழுவதும் அதற்கான விளம்பரம் கொடுத்து என்னோட கோயில் மென்மேலும் வளர்ச்சி அடையணும் என்று சொல்லி வாழ்த்து கூறி நான் பிறகு கதைக்கிறேன். மிக நன்றி நிர்மலா தேவி. நிச்சயமாக அவர் ஒரு சிறந்த பல நூல்களை எழுதிவிட்டவர், பல பாடல்களுக்கு சொந்தக்காரி. அவருக்கும் இந்த இடத்திலே நன்றி கூறி அவருக்கான ஆசிகளை அம்பிகை வழங்குவாள் என்று இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு இப்பொழுது கற்பூர சட்டி எடுத்து தங்களுடைய நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றிக் கொள்கிறவர்கள், அது மட்டுமல்ல காவடி எடுத்து ஆடிக்கொள்கிறவர்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்கே அடியார்கள் தங்கள்
நேர்த்தி கடனை நிறைவு செய்து கொண்டிருக்கும் காட்சி அற்புதமாக இருக்கின்றது. அதால் காவடி இங்கே அலகு குத்தி, அதாவது முதுகிலே அந்த வேலால் குத்தி தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பல மாதர்கள் கற்பூர சட்டியை ஏந்திய வண்ணம் தங்கள் அம்மன் அவர்களின் நேர்த்தி கடனை நிறைவு செய்ததற்கு நன்றியாக இந்த கற்பூர சட்டியை ஏந்தி கொண்டிருக்கின்றார்கள். பலர் புதிய நேர்த்தி கடனை வைத்து நேர்ந்திருக்கின்றார்கள். லக்ஷ்மண், நீங்க ஏதாவது இந்த தேர் திருவிழாவில் ஏதாவது நேர்த்தி கடன் வைத்திருக்கின்றீர்களா? இல்லை, அப்படியே இல்லை. நேர்த்திக்கடன் என்பது என்னுடைய வேலை. ஆலயங்களில் சொற்பொழிவு செய்வது அதுவே ஒரு பெரிய பேராக நான் கருதுகிறேன். நிச்சயமா நிச்சயமா. நான் இதுவரைக்கும் ஆலய நிகழ்வுகளில் கலந்து கொண்டது குறைவு. மேடை நிகழ்வுகள் தான் அதிகம் கலந்து கொண்டிருக்கின்றேன். சென்ற மாதம் பெண் முருகன் ஆலயத்தின் கொடமுழுக்கு நிகழ்வை சகோதரி சுபா அவர்களோடு ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்காக நேரலையில் அதை நடாத்தினோம். அதுதான் எனது முதல் அனுபவம். சோலோ மூவி ஸ்தாபன உரிமையாளர் நண்பர் வாசி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்று இந்த அற்புதமான நிகழ்வை நேரலையில் தொகுத்து வழங்கும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் அதை ஏற்பாடு செய்த சோலோ மூவி ஸ்தாபனத்தாரின் தலைவர் அண்ணன் வாசி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இருவரும் இணைந்து இந்த கோவில் தேர் உற்சவத்தை வர்ணனை செய்து கொண்டிருக்கும் அழகை பலர் இங்கே நேரடியாகவே வந்து பாராட்டினார்கள். அது உண்மையிலேயே உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாராட்டு. இப்பொழுது அம்மன் வெளி வீதி உலா வருவதற்கு அங்கே மாலை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அற்புத காட்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களை அறியாமலே கையெடுத்து வணங்கும் ஒரு நெகிழ்ச்சியான தருணம் இது. ஆமாம், அம்பிகை தன்னுடைய அழகு பூத்த முகத்தோடு, புன்னகை பூத்த முகத்தோடு உங்கள் எல்லோரையும் காண்பதற்காக ஆலயத்தினுடைய வாசல் பகுதிக்கு இப்பொழுது நெருங்கி விட்டிருக்கிறாள். அவளை காண்பதற்காக ஆலயத்தினுடைய வெளி வீதியிலே இருக்கின்ற பக்தர்கள் அனைவரும் காத்திருக்கிற இந்த நேரம் ஒரு கண்கொள்ளா காட்சியை காணக்கூடியதாக இருக்கிறது. முன்புறமாக அந்த மயில் இறகுகளை கோத்து இருக்கக்கூடிய காவடிகளை எடுத்து ஆடி ஆட்டம் போட்டு தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுகிற அற்புதமான பக்தர் கூட்டத்தை என்னால் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தினுடைய கோபுர நிர்மாண பணிகள் எதிர்வருகின்ற காலங்களில் முன்னெடுக்கப்பட இருக்கிறதே. பக்தர்கள் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் அதற்கு ஒத்துழைப்பு நல்குவீர்கள் என்று ஐபிசி தொலைக்காட்சியின் சார்பாகவும் இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு இப்பொழுது தவில் நாதஸ்வர வித்துவான்கள் ஆலயத்தினுடைய வாசல் முன்புறமாக வருகிறார்கள். அவர்களை தொடர்ந்து ஆலயத்தினுடைய பிரதான குருக்கள் அவர்களோடு இணைந்து ஏனைய அந்தர சிவாச்சாரியார்கள் வருகிற இந்த நேரத்தில் எங்கள் எல்லோருக்குமே முக்கியமான அறிவு கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் வாசலை அண்மித்திருக்கிறார். விநாயக பெருமானுடைய அந்த காட்சி எங்கள் எல்லோரையும் மெய்சிலிர்க்க வைக்கிறது. ஆம், தும்பிக்கையான் துணை என்ற அந்த அற்புத வரிகளுக்கு அமைய முன்னுக்கு வரும் மூத்த விநாயகன் என்ற அந்த பொன் வாக்குக்கு அமைய இன்றைய தேர் உற்சவத்திற்காக மனோன்மணி அம்மன் வரும் முதல் அதற்கு முன்பாக மூத்த விநாயகன் விநாயக கடவுள் இப்பொழுது வெளி வீதியுலா வருவதற்காக ஆலயத்தின் வாயிலில் வந்து கொண்டிருக்கின்றார். முதலில் பிள்ளையார் தனது தேரிலே ஏறி அமர்ந்ததும் மனோன்மணி அம்மன் தனது தேரிலே ஏறி அமர்ந்து இந்த வெளி வீதியுலா வருவதற்கான இந்த அற்புத நிகழ்வு நடந்தேற இருக்கின்றது. எங்கே குறிப்பிடும்படியாக ஒரு விடயம், அதாவது வெளி வீதி தேர் ஓடுவதற்காக இங்கே அருமையான பெரிய பரந்த வீதி அமைந்திருக்கின்றது லக்ஷ்மண். அதை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. பல ஆலயங்களுக்கு இந்த சிறப்பு கிடைப்பதில்லை. இப்படி ஒரு அற்புதமான ஒரு சூழலிலே, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல் மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்திலே இந்த அம்மன் இங்கே அமைய பெற்றிருக்கின்றார். இந்த அம்மனை அங்கே மேலிருந்து வரும் மாலை பிரம்ம தேவதை மாலை சூட்டும் அந்த அற்புத காட்சியும் இங்கே நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது.
வானத்திலிருந்து தேவதை பறந்து வந்து விநாயகருக்கு மாலை சூட்டுவதைப் போல் அங்கே அற்புதமாக அதை செயல்படுத்தி இருக்கின்றார்கள். பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. அற்புதம். இந்த இப்படியான நிகழ்வுகளை பார்ப்பது மிகவும் அரிது. இங்கே இது ஒரு கண்கொள்ளா காட்சிகளாக அமைய பெற்றிருக்கின்றது. இங்கே வானத்தில் சோலோ மூவி ஸ்தாபனத்தாரின் ஐபிசி தொலைக்காட்சி ஒளிப்பதிவு கேமரா கூட மேலே பறந்து கொண்டிருக்கின்றது. நான் நினைத்தேன் தேவதை அங்கே வருகின்றார் என்று. அற்புதமாக அதை படம் பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி காரியாலயத்திலிருந்து தொடர்ந்து இந்த எப்பொழுது அம்மன் ஆலய வாசலிலே வந்து கொண்டிருக்கின்றார். ஆமாம், இப்பொழுது அம்பிகை வாசல் வழியாக வெளியே வருகிறாள். அரோகரா அரோகரா என்கிற அந்த கோஷத்தோடு இப்பொழுது அம்பிகையினுடைய அந்த காட்சி நிச்சயமாக எங்கள் மனங்களிலே ஒரு உவகை பூத்த காட்சியாக இருக்கிறது. கண்களிலே இருந்து கண்ணீர் மல்கியவர்களாக நாங்கள் எல்லோரும் பக்தி பிரவாகத்தோடு பக்தி பரவசத்தோடு அந்த அம்பிகையை தேரேறி வர இருக்கிற காட்சி காண்பதற்கு காத்திருக்கிறோம். இப்பொழுது விநாயகப் பெருமான் முன்னாடி வந்து நின்று தன்னுடைய தாயை வரவேற்பதற்காக காத்திருக்கிறார். அங்கே விநாயகப் பெருமான் தன்னுடைய தாயை வரவேற்று இருக்க பின்புறமாக அம்பிகையினுடைய இன்னொரு மகன் முருகப்பெருமான் வருகை தந்து தங்கள் தாயை இருவர் அழைத்து வந்து அங்கே தேரேறி தாங்கள் மூத்த மகன் முன்னாடி போக இளைய மகன் பின்னாடி வர தாய் நடுவிலே அமர்ந்து இந்த வீதியை உலா வருகிற காட்சியை காண நாங்கள் காத்திருக்கிறோம். அம்பிகை இப்பொழுது அங்கே தேவதைகள் வானிலிருந்து கீழிறங்கி வந்து மாலை சூட்டி மகிழ்கிற காட்சியை காண்கிறோம். அதே நேரத்தில் அந்தன சிவாச்சார்கள் பூமலை தூவி வரவேற்கிற காட்சியையும் காணுகிறோம். இந்த நேரத்தில் ஐபிசி தொலைக்காட்சியின் பிரதான சிறப்பான ஒரு ஒளிப்பதிவு கருவி வானத்திலே வட்டமிட்டு அந்த காட்சியை கட்டம் கட்டமாக களவெடுத்துக் கொண்டிருக்கிற காட்சியையும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். மீண்டும் ரகு.